பிரைஸ் பீ டு காட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போமா? எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணம் அடையவும் வந்தேன். அல்லேலூயா. இன்றைக்கு பிசாசு நம்ம கிட்ட இருந்து எதை திருட போகிறான், எதை அழிக்க போகிறான், எதை கொல்ல போகிறான் என்பதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பிசாசு என்பவன் யார், அவனுக்கும் நமக்கு என்ன ஒரு பகை இருக்கு, அதெல்லாம் ஒரு பெரிய ஒரு சரித்திரமாய் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனாலும் கூட நம்ம இன்றைக்கு அவன் நம்ம கிட்ட எதை திருட போகிறான், நம்ம கிட்ட இருக்கிற பணம், நகை, சொத்துக்கள் எப்படி திருட போறான்னா இல்லை. பிசாசுடைய திருட்டின் ரகசியம் எப்படி தெரியுமா? அவ எதை திருடுவான் தெரியுமா? நீங்க பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை, நீங்க கேட்ட வசனங்களை, நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற கிருபையை, நீங்க பெற்றுக்கொண்டிருக்கிற தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையுமே அவன் திருட பார்க்கிறான். அதாவது இன்னும் ஈஸியா சொல்ல போனா, நமக்குள்ள கர்த்தர் கொடுத்த சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, இப்படிப்பட்ட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆறுதலை எல்லாற்றையும் நமக்கிலிருந்து திருடி நம்மளை வேதனைப்படுத்தி, சஞ்சலப்படுத்தி, குற்றப்படுத்தி, துயரப்படுத்தி, நம்மளை என்றென்றைக்குமே அடிமைத்தனத்தில் வைத்திருக்க வேண்டும் என்றுதான் பிசாசு வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். இன்றைக்கு இவனுடைய தந்திரமான வலைகளிலிருந்து நாம எப்படி தப்பிக்க போகிறோம், நாம செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம ஏன் இந்த மாதிரி காரியங்களுக்குள்ள நம்ம சிக்குண்டு தவிக்கிறோம் என்பதை குறித்தெல்லாம் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசி ஜெபிக்க போகிறேன். சரி, இன்றைக்கு நான் உங்களுக்கு புதுசான காரியங்களை சொல்ல போறது இல்லை. எல்லா ஆதி முதல் நீங்க கேட்ட காரியங்கள் தான் மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்ண போகிறேன். இது எனக்கும் ஆவிக்குரிய விதத்துல பலம், உங்களுக்கு கேட்கிற உங்களுக்கும் இது கண்டிப்பா பலனா இருக்கும். சரி, இன்றைக்கு நாம 3 காரியங்களை நாம செய்யும் பொழுது சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். அப்படி என்னங்க 3 காரியம் என்று கேட்கிறீங்களா? முதல், நாம கர்த்தருடைய வார்த்தைகள் நிலைத்து நிற்க வேண்டும். 2வது, நமக்கு ஜெபத்துல தரித்திருக்க வேண்டும். 3வது, நாம கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களை நாம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஈடுபடும் பொழுது நமக்குள்ள எந்த ஒரு பிசாசின் தாக்குதலோ, நமக்கு சமாதான குலைச்சலோ, இல்லை சந்தோஷத்தை பறி கொடுக்கிறதோ, இப்படி காரியங்கள் எதுவுமே நடைபெறாது பாருங்களேன். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. முதல்ல நமக்கு ஒரு எதிரி இருக்கான் என்பதை ஒவ்வொரு மனிதனும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு எதிரி எல்லா இடத்துலையும் சூழ்ந்து இருக்கிறாங்க. இன்றைக்கு எதிரி என்று சொல்லும் பொழுது நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களோ, இல்லை நம்மளுடைய ஃப்ரெண்டோ, நம்மளுடைய உறவினர்களோ, அவங்கள எதிரி இல்லை. இன்றைக்கு அவங்க எதிரி போல காட்சி அளித்தாலும் கூட அவங்களுக்குள்ள கிரியை செய்கிறவன் தான் பிசாசு. அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு நம்ம மனிதர்களை பகைக்க கூடாது, நம்ம மனிதர்களை நேசிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசுவானவர் பாருங்க, பிசாசை கடிந்து கொண்டார், ஆனால் மனிதர்களை நேசித்தார். அவர் பாவிகளுடைய சிநேகிதர் என்று சொல்லப்பட்டார், ஆனால் பாவத்தை வெறுக்கிறார். பிசாசை வெறுக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆனால் பாவிகளையோ நேசிக்கிறவராக இயேசு கிறிஸ்து காணப்பட்டாரு. அப்போ இன்றைக்கு நாம எதிராளி யார் தெரியுமா? உங்க எதிரி யார் தெரியுமா? சாத்தான். அவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னா, நாம பெற்றுக்கொண்ட ரட்சிப்பேன். நீங்க என்றைக்கு இயேசு கிறிஸ்துவோடைய சாட்சியை நீங்க ஏற்றுக்கொண்டீங்களோ, இயேசு கிறிஸ்து சொந்தத்தை ஏற்றுக்கொண்டீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்தே அவன் நம்மளை எப்படியாவது அந்த விசுவாசத்தை விட்டு பின்ன நம்மை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவன் விரும்புகிறவனாய் இருக்கிறான். நம்மளை எந்த விதத்துல சோதிக்க வருவான். சத்துரு சோதிக்கும்படி கண்டிப்பாக வருவான். அந்த சோதனையில நமக்கு பலன் கொடுக்கத்தான் பரிசுத்த ஆவியான தேவன் நம்ம கூட இருக்கிறாங்க. இன்றைக்கு நீங்க அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்களா? அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் இயேசுவோடு கூட இருந்தார். நீங்க எடுத்து வாசித்து பாருங்க. நம்ம காஸ்பல்ல நம்ம போடப்பட்டிருக்க இயேசுவானவர் 30வது வயது ஞானஸ்தானம் எடுக்கும்படி நதியில ஞானஸ்தானம் எழுந்த பிற்பாடு அவர் முதல்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய காரணம் என்ன தெரியுமா? அவர் உபவாசம் இருக்கும் பொழுது சத்துருவானவன் சோதிக்கும்படி வந்து விட்டான். அல்லேலூயா. ஆனா இயேசுவானவர் தனியா இல்லை, அவர் கூட பரிசுத்த ஆவியானவர் கூடவே இருந்தாரு. அவர் சொன்னாரு, பரிசுத்த ஆவியானவர் முழுமையாக இயேசுவோடு கூட இருந்து நிரப்பப்பட்டிருந்தபடினால, அதாவது இப்படி சொல்றேன் நானு, இயேசுவானவர் பரிசுத்த ஆவிக்குள்ள நிரம்பி இருந்தபடினால
நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், இயேசுவுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து சொல்லி சத்துருவை மேற்கொண்டார் என்பதை குறித்து விதத்துல நம்ம பார்க்கிறோம். அவன் மூன்று காரியங்களாய் இயேசுவை சோதிக்கும்படி வந்தான் பிசாசு. அந்த அவர் உபவாசம் இருந்த நேரத்துல, அவர் வனாந்திரத்துல 40 நாள் உபவாசம் இருந்த நேரத்துல பிசாசு சோதிக்கும்படி இயேசு கிட்ட வந்தான். 3 விதமான ஆஃபரை வச்சான். அந்த 3 விதமான ஆஃபரையும் இயேசுவானவர் வார்த்தையின் மூலியமாக, வேத வசன வார்த்தைகள் மூலியமாக பிசாசை ஜெயித்தார் என்பதை நாம வாசிக்கிறோம். அப்போ இன்றைக்கு நம்மளுடைய முதல் வெப்பன் எது தெரியுமா? நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பிசாசை ஜெயித்தார். அப்போ இன்றைக்கு ஜெயம் முதலாவது எதுல வரணும்னா, கர்த்தருடைய வார்த்தையில நமக்கு ஜெயம் உண்டு. கர்த்தருடைய வார்த்தை அது பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பட்டயத்தை தான் நாம உபயோகிக்கப்பட வேண்டும். அப்போ பாருங்க, நம்ம இருதயத்துல வசனத்தால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம தினமும் வேதத்தை வாசிக்கிற பிள்ளைகளாக கண்டிப்பாக இருக்க வேணும். நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பாருங்க, ஏன் நம்ம ஒரு நாள்ல நம்ம விழுந்து போறோம் என்று சொன்னால், பாவம் செய்யறோம் என்று சொன்னால், அந்த நாள்ல நம்ம என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? கண்டிப்பா அன்னைக்கு நம்ம வேதத்தை படிச்சிருக்க மாட்டோம், இல்லை ஜெபம் செய்திருக்க மாட்டோம், துதித்திருக்க மாட்டோம். இதை நாம தவற விட்டிருக்கும் போது தான் நமக்குள்ள ஒரு பாவத்தை செய்யும்படியாகவோ இல்ல சமாதான கொலைச்சலோ நமக்கு ஏற்பட்டிருக்கோம். அப்போ பாருங்க, நமக்கு டெய்லி நம்ம வின் பண்ண வேணும்னா, நம்ம பேட்டில் நம்ம ஃபேஸ் பண்ணி நம்ம வின் பண்ணணும்னா, நம்ம அனுதின வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க அழைக்கப்படுகிறோம். அப்போ வேத வசன வார்த்தைகள் மேல நாம ரொம்பவுமே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம வேத வசன வார்த்தைகள் தான் நம்மளை உயிர்ப்பு உள்ள ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு கர்த்தர் நம்மை வழிநடத்துவார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு முதலாவதாக கர்த்தருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, வல்லமை உண்டு, அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த பட்டயத்தை என்று சத்துருவை நாம் முதலாவதாக மேற்கொள்ள வேண்டும். இரண்டாவது ஜெப வாழ்க்கை. இயேசுவானவரை பாருங்க, அவர் ஜெபிக்கும்படி கடந்து போகிறத நம்ம அநேக நேரத்துல பார்க்கிறோம். அவர் வனாந்தரங்கள்ல, மலைகளில் இப்படி தனிமையாய் போய் ஜெபிக்கிறத நம்ம வேத பகுதியில் வாசிக்கிறோம். அப்போ ஜெபம் அவருடைய வாழ்க்கையில ஒட்டி இருந்த ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா, அது ஜெபம். இயேசுவானவர் பிதாவோடு கூட அவர் ஒன்றி இருந்தது. எப்படி தெரியுமா? ஜெபத்துல தரித்து இருந்தாரு. ஒவ்வொரு காரியத்தும் இயேசுவானவர் பிதா கிட்ட கேட்டுதான் அவருடைய ஆலோசனையின்படி தான் இயேசுவானவர் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நாளும் செய்து முடித்ததை நம்ம வாசிக்கிறோம். அப்போ இயேசுவானவர் கிட்ட நம்ம பார்க்கப்பட்ட முதல் விஷயம் என்னன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்தது. ஏன்னா அவரே வார்த்தையா இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்குள்ள என்ன இருந்தது? அவருக்குள்ள ஜெப ஆவி ஊற்றப்பட்டது. ஜெபிக்கிறவாய் கடந்து போனாரு. அப்போ பிதாவானவர் சொல்றதை குமாரன் அப்படியே செய்து முடித்து அற்புதமான காரியங்களை செய்தாரு. மூன்றாவதாக அப்படின்னா, நம்ம துதிக்கும்படி அழைக்கப்படுகிறோம். கர்த்தரை துதிக்கிற துதி நம்ம நாவில் இருக்கும் பொழுது துதி ஒரு ஆயுதம். அப்ப நம்ம துதியினால சத்துருவை ஜெயிக்க முடியும். அப்போ இன்றைக்கு நம்ம அநேக நேரம் விழுந்து போகிறோம். ஏன்? நம்ம இந்த 3 விஷயத்துல நம்ம ஒரு மனிதன் தவற விடுவான் என்று சொன்னால் நம்ம பலன் குன்றி காணப்படுவோம். நம்ம டெய்லி லைஃப்ல அனுதின வாழ்க்கையில ஜெபிக்க மறந்தாலோ, வேதத்தை வாசிக்க மறந்தாலோ, துதிக்க மறந்தாலோ, நமக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் குன்றி போய்விடும். ஒன்றும் இல்லை, இன்னும் ஈஸியாக சொல்லணும்னா, நீங்க மொபைல் ஃபோனை நீங்கள் ஒரு நாள் சார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூஸ் பண்ண சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணலனாலும் கூட சார்ஜ் குறைஞ்சிட்டே இருக்கும். சரிங்களா? நீங்கள் அதை சார்ஜ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா ஒரு 2-3 நாட்கள்லேயே நம்ம பேட்ரி ஃபுல்லாக ட்ரெயின் ஆகி ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடும். அது பார்த்திங்கன்னா, அது நமக்கு பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம மொபைல் ஃபோனில் எப்படி நம்ம சார்ஜ் போடுறோம், நம்ம மொபைலில் பார்க்குறோம். அது பர்சன்டேஜ் ஒரு 20, 24, 15 இருந்துச்சுன்னா, ஐயோ சார்ஜ் முடிய போகுது சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், உடனே சார்ஜ் போட்டுடுறோம். அப்போ நமக்கு ஒரு அளவு தெரியுதுல்ல, இன்றைக்கி என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது, இன்றைக்கி சார்ஜ் போடணும்னு சொல்லிட்டு நம்ம சார்ஜ் போடுறோம். ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம எப்படி சார்ஜ்
வாட்ச்ஃபுல்ல லைஃபா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நம்ம வேதத்தை வாசிக்க மறந்தாலோ, துதிக்க மறந்தாலோ, ஜெபிக்க மறந்தாலோ, நம்மை அறியாமை நமக்குள்ள நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? நம்ம பலன் குன்றி காணப்படுகிறோம். போராட்டங்கள், பிரச்சனைகள் வரும்பொழுது நம்மளால ஜெபிக்க முடியல, வேதத்தை எடுத்து வாசிக்க முடியல, துதிக்க முடியல. நம்ம குற்றவாளிகளாய், நாம கைவிடப்பட்டவர்களாய், தனிமை என்ற உணர்வுல நாம் அகப்பட்டவர்களாக நாம் அப்படியே நம்ம முழுகி போகிறோம். அல்லேலூயா! இது எவ்வளவு வேதனையான காரியம் இல்லை. இதற்காகவா இயேசு கிறிஸ்து நமக்கு கல்வாரி சிலுவையில போனாரு? நாம விடுதலையாகவும், நாம சந்தோஷமா இருக்கவும், நாம சமாதானமான ஒரு ஜீவனம் இந்த பூமியில பண்ணும்படியாக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு இறங்கி வந்தாங்க, தன்னையே ஒப்பு கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகோ ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு வெறுமை காணப்படுது? ஏன் நம்முடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, ஒரு விதமான குற்ற உணர்வு, வேதனை, கலக்கம், பயம், இப்படி ஏன் நம்ம இருக்கிறோம்னா நம்ம இயேசுவையும் அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்களையும் நம்ம பிடிச்சு கொள்றது இல்லை, வேதத்தை முறையா வாசிக்கிறது இல்லை, துதிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை. இப்படி நாம எல்லாமே நாம பண்ணாத பட்சத்துல என்ன ஆகும்னா நம்மை அறியாமையே நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில பலன் குன்றி நம்ம ஒன்றும் இல்லாமல் போகிறோம். அதனால இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான விசுவாசிகளே, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களே, இயேசுவை நீங்க விசுவாசிக்கிறீங்க, ரொம்ப நல்லது. ஆனா நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம பலன் கொள்ள வேண்டும் என்று சொன்னா நம்ம அனுதின வாழ்க்கையில வேதத்தை வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு துதித்து தொழுது கொள்ள வேண்டும். இந்த 3 காரியத்தையும் ஒரு விசுவாசி கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதனால நீங்க அதை மறந்துடாதீங்க. உங்களை செக் பண்ணிக்கங்க, ரீஃபில் பண்ணுங்க. நம்ம எல்லாத்துலயுமே உலக ரீதியான வாழ்க்கையில் நம்ம கரெக்டா தான் இருக்கிறோம். ஒரு போன்ல சார்ஜ் குறைஞ்சா சார்ஜ் போடுறோம், நம்ம போடுற வெஹிக்கிள் ஓட்டிட்டு ஒரு காரோ இல்ல ஒரு டூ வீலர் நீங்க ஓட்டுறீங்கன்னா ஒரு ஃபியூயல் அது கம்மியாயிடுச்சா, பெட்ரோல் கம்மியாயிடுச்சா, நம்ம என்ன பண்றோம்? பெட்ரோல் தவறாம போடுறோம். அப்போ நம்மளுடைய டேங்க் எம்டியா இருந்தா இந்த வண்டி மூவே ஆகாது பாத்துங்க. நம்ம சார்ஜ் ஒருவேளை இல்லாம போனா போன் இயங்காது பாத்துங்க. இன்னைக்கு நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட ஜெபம் இல்லைன்னா, வேத வாசிப்பு இல்லைன்னா, கர்த்தரை துதிக்கிற துதி நமக்குள்ள இல்லைன்னா நாமளும் ஒன்றும் இல்லாதவர்களாக ஒரே இடத்துல நிறுத்தப்படுவோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில நம்ம இயேசுவை நம்ம சந்திக்க முடியாது, வருகையில நம்ம காணப்பட முடியாது. நம்மளுடைய எண்ணெய் அது நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியாகிய தேவன் அவர்தான் எண்ணெய்க்கு அடையாளமா இருக்கிறாரு. கர்த்தருக்கு சுத்தமானால் நாளை தினத்துல 10 கழுகை குறித்தான விஷயங்களை உங்களோடு கூட பேசும்படிக்கு நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தருக்கு சுத்தமானால் நாளைய தினத்துல வருகிற வாரங்கள்ல இந்த செய்தி குறித்து நம்ம விரிவாய் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு நம்ம புத்தியுள்ள பிள்ளைகளாய், புத்தி உள்ள விசுவாசிகளாய் இருக்கும்படிதான் தேவன் நம்ம கூட பேசிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கும் நாம நம்மளை ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, அனுதின வாழ்க்கையில நான் ஒரு டிசிப்ளினான ஒரு கிறிஸ்டியன் லைஃப் வாழ விரும்புகிறப்பா. ஆமாம் ஆண்டவரே, நான் அனுதின வாழ்க்கையில ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், துதிக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன், கர்த்தரை ஆராதிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். இதெல்லாம் நான் தவறு செய்யக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுப்போம்மா. நம்ம அனுதின வாழ்க்கை எவ்வளோ பிஸியான ஷெட்யூலாக இருந்தாலும் நம்ம கர்த்தரை துதிப்போம், கர்த்தரை ஜெபிப்போம், நம்ம வேதத்தை வாசிப்போம். சத்தமாக வேதத்தை வாசிங்க, சத்தமாக கர்த்தரை துதித்து பாடுங்க. இன்னைக்கு எவ்வளோ விதமான வழி வாசலை கர்த்தர் நமக்காக திறந்து வச்சிருக்கிறாங்க. அப்போ இதில் நாம் பலன் குன்றி போவோம் என்று சொன்னால் நம்மளுடைய செய்கைகள் நிமித்தம் தான் நம்ம பலன் குன்றி போகிறோம். நான் எப்பவுமே சொல்லுவேன், வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சம் எப்படி தெரியுமா? மாம்சம் அது பலவீனம் உள்ளதான். மாம்சம் பலவீனம் உள்ளதுன்னா நமக்குள்ள இருக்கிற ஆவி எப்படிப்பட்ட தெரியுமா? அது உற்சாகம் உள்ளது. நான் முதல்ல இப்படி செபிங்க, ஆண்டவரே உற்சாகத்தின் ஆவியில நிரப்புங்கப்பான்னு செபிங்க. அல்லேலூயா. நீங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கல்ல, அப்போ இயேசு கிறிஸ்து உங்களோட கூட இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்கப்பா, என் பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாக காணப்படணும். என்னை நிரப்புங்கப்பா, என்னை அபிஷேகத்தால நிரப்புங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள நிரப்புங்கப்பான்னு நீங்க கேட்கும் பொழுது கட்டாயம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீங்க கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுவீங்க. அப்போ அந்த ஆவியானவர்களுக்குள்ள வரும்பொழுது உங்களால ஜெபிக்கவோ இல்ல துதிக்கவோ இல்ல வேதத்தை வாசிக்கவோ அப்போ நீங்க மறக்கவே மாட்டீங்க பார்த்துங்க. ஏன்னா ஆவியானவர் நம்மளை உற்சாகப்படுத்துவார், வேதத்தை வாசிக்கும்படி நமக்குள்ள ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்துவார். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில என்றென்றைக்கும் நாம இந்த 3 காரியங்களை தவறாதபடிக்கு நாம காத்துக்கொள்வோம். நம்ம ஜெபிக்கலாமா? கண்களை மூடி.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தேவனே, அப்பா இந்த நாளிலும் கூட அப்பா நாங்கள் அப்பா அனுதின வாழ்க்கையில் டெய்லி கிறிஸ்டியன் லைஃப்பில் அப்பா டெய்லி லைஃப்பில் அப்பா 3 விதமான காரியங்களில் நாங்கள் கவனமாக இருக்க அழைக்கப்படுகிறோம். அப்பா நாங்கள் எப்படி 3 வேளை அப்பா நாங்கள் சாப்பிடுகிறோமோ, அப்பா நாங்கள் எங்கள் வேலைகளுக்கு நாங்கள் புறப்பட்டு நேரமாய் கிளம்பி போகிறோமோ, இதுக்கெல்லாம் நாங்கள் சாக்கு போக்கு சொல்கிறது இல்லையே, இதுக்கெல்லாம் நாங்கள் எங்கள் எக்ஸ்கியூஸ் பண்ணுறது இல்லையே. அப்போ இதெல்லாம் நாங்கள் தவறாமல் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் வாசிக்கவோ செபிக்கவோ ஆராதிக்கவோ நாங்கள் பலவிதமான எக்ஸ்கியூஸ் சொல்லிக்கொண்டு எங்களையே நாங்கள் ஏமாற்றிக்கொண்டு பலன் குன்றி நாங்கள் காணப்படுகிறோம். இன்றைக்கு நாங்கள் ஃபேஸ் பண்ணுற அப்பா எல்லா விதத்துக்கு காரணமே நாங்கள் தான் ஆண்டவரே. மனிதங்க அநேக நேரத்தில் பிசாசை கை காண்பிக்கிறோம், இல்லை மனிதர்கள் நிமித்த கை காண்பிக்கிறோம். ஆனால் நாம கை காண்பிக்க வேண்டியது என்னுடைய பலவீனத்துக்கு காரணம் என்னுடைய சுயமே. நம்முடைய சுய புத்தியின் மேலே நம்ம சாய்கிறதுனால தான் நம்ம பலன் குன்றி காணப்படுகிறோம். இன்றைக்கு நம்முடைய ஆவியானவர் நம்மளை என்கரேஜ் பண்றாரு. நீ உன்னை பலப்படுத்திக் கொள்ளு, வேத வசனத்தினாகிய பட்டயத்தை எடுத்துக்கொள்ளு, கர்த்தருடைய துதியை எடுத்துக்கொள்ளு, வேதத்தை ஆவியோடு மேல் செபிக்கப்படும் அர்ப்பணிக்கன்னு சொல்லிட்டு தேவன் விரும்புகிறார். அதனால இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்கிற துதியும் கர்த்தரை நாம் ஆராதிக்கிற ஆராதனையும் அது மாத்திரம் அல்லாம நாம வேதத்தை வாசிக்கிறவர்களாக ஜெபிக்கிறவர்களாக அனுதின வாழ்க்கையில காணப்படுவோம். இப்படி நாம் இருக்கும் பொழுது நம்ம பலன் குன்றி போக மாட்டோம். நாளுக்கு நாள் புது பலனை அடைவோம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பிசாசானவர் உங்க சந்தோஷத்தையும் உங்க சமாதானத்தையும் உங்க நிம்மதியை கெடுக்கவே அவன் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன், நீங்க கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிழ்ச்சியாய் சந்தோஷம் இருங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இடைவிடாமல் ஜெபியுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஜெபியுங்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, கர்த்தர் நம்ம என்கரேஜ் பண்றாரு, நம்ம சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஜெபம் பண்ணு மகனே, நீ கர்த்தருக்குள்ள எப்பொழுது சந்தோஷமா இரு, அதுதான் உன்னுடைய பலன் என்று கர்த்தர் சொல்லுகிறாரு. அது மாத்திரமல்ல, வேத வசனத்தை வாசிக்க அழைக்கப்படுகிறோம், கர்த்தருடைய வசனத்தில் நிலைநிற்க அழைக்கப்படுகிறோம். அப்ப இப்படி கர்த்தருடைய பட்டயத்தை எடுத்து நம்ம போராடும் பொழுது நமக்கு எந்த ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியும் நம்மளை எந்த விதத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகாது. நம்ம அதை பெற்றுக்கொள்ளுவோம். ஹல்லேலூயா. நீங்க எவைகளை கேட்டீங்களோ, எவைகளை நீங்க கற்றுக்கொண்டீங்களோ அதிலே தேரும்படியாகவும் அதில் நிலைநிற்கும்படியாகவும் எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையா இருங்கள் என்று வேத வசனம் நமக்கு சொல்லி தருகிறது. இன்றைக்கும் என் தேவனே, இந்த நாளிலும் கூடப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை தொடர்ந்து வாசிக்கவும் ஜெபிக்கவும் துதிக்கவும் எங்களை ஊக்கப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே நாங்கள் சாக்கு போக்கு சொல்லாதபடிக்கு அப்பா நாங்கள் உங்க சமூகத்தில் அமர்ந்து நேரம் எடுத்து துதிக்க, நேரம் எடுத்து அப்பா நாங்கள் வேதத்தை வாசிக்க தியானிக்க, அப்பா நேரம் எடுத்து ஜெபிக்க, உங்க சத்தத்தை கேட்க அமர்ந்திருக்க கிருபை செய்யும். அமர்ந்து நாங்கள் பலனை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் நாங்கள் சென்று அநேகரை நாங்கள் விடுவிக்கவும் நாங்கள் பலன் கொள்ளவும் எங்களை கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையில காணப்படுற வெறுமைகள் ஆகட்டும், சமாதான குலைச்சலை கொண்டுள்ள சத்துருவின் கிரியைகளை அனைத்தையும் நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறியடிக்கிறோம் பிதாவே. அப்பா ஆண்டவரே, அப்பா வேதத்தை எடுத்து வாசிக்கும்படியான கிருபை அவர்களுக்கு கொடுப்பீராக. உற்சாகத்தின் ஆவியால் நிரப்புங்கப்பா. அப்பா பரிசுத்த ஆவின் பலனை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா துதிக்கவும் ஜெபிக்கவும் அப்பா ஆராதிக்கவும் வைப்பீராக. ஹல்லேலூயா. நல்ல ஆவிக்குரிய நண்பர்களோட ஐக்கியத்தை சபை கூடுவதை விட்டு விடாதபடிக்கு அப்பா சபையில் ஐக்கியத்தில் பலப்படவும் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பலன் குன்றி அல்லப்பா பலவான்களா இருக்கவே நீங்க எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீங்க. உங்க பலத்தால் எங்களை இடைக்கட்டி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மீட்பு ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் செபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாம கர்த்தருடைய வார்த்தையில பலப்படுவோம், கர்த்தரை துதிப்போம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஊக்கமாய் செபிப்போம். இப்படி நாம செயல்படும் பொழுது நம்ம கண்டிப்பாக பலன் குன்றி நாம காணப்பட மாட்டோம். பலவான்களாய் வாழ்ந்து இந்த உலகத்துல நம்ம சாட்சியா இருப்போம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே இந்த வார்த்தை மூலியமாக நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா.